இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு செய்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு எம்மி ஸ்பூன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன், 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன், 1/4 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன், அதோட ஒரு எக்கும் போட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் நல்லா. இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுடலாம். மினிட்ஸ்க்கு ஊறினதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. ஆயில் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன பால் மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். அதுக்கு நம்ம இங்கே ஆயிலை ஹீட் பண்ண வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இப்போ உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதை உடனேலாம் திருப்ப வேணாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். ஈஸி ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.